எம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். சஜஸ்ட் சம் விட்டமின் டி, மெக்னீசியம் and energy tablets for balancing the body and gain more energy. Magnesium கேட்டிருக்காரு. Magnesium glycinate healthy hair அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது நான் சாப்பிடுறது, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டெய்லி சாப்பிடுவேன். 450 mg போதும், நான் 550 சாப்பிடுறேன். சில வேளைகளில் பாடியில கரெக்டா அப்சர்வ் ஆகாது. அதாவது பாடி அப்சர்வ் ஆகுதுன்னா என்னது, டைஜஸ்ட் ஆகி ரத்தத்துல கலக்கணும். ரத்தத்துல இருந்து ரத்தம் ஒரு கேரியர். நிறைய பேரு ரத்தத்து கரெக்டா இருக்கும், ஆனால் பாடியில டெஃபிஷியன்சி, பாடி டிஷ்யூல டெஃபிஷியன்சி இருக்கும். அவங்களுடைய எலக்ட்ரோலைட்ஸ் கால்சியம் நல்லா இருக்கும், ஆனால் போன் ஸ்கேன், டெக்ஸா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது போன்ல கால்சியம் பற்றாக்குறை, மெக்னீசியம் பற்றாக்குறை, விட்டமின் டி பற்றாக்குறை, இது எல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன வேணும்? விட்டமின் கே வேணும். கே ஒரு நாளைக்கு 100 mg வேணும், அப்பதான் போன் நல்லா இருக்கும். இது போனுக்கு மட்டுமல்ல, விட்டமின் K2 அப்படிங்கிறது உடலில் பல விஷயங்களை பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நியூரோபயான் ஃபுட் ரொம்ப ரொம்ப சீப். இது கிட்டத்தட்ட 30 மாத்திரை, 41 ரூபாய், 42 ரூபாய். இது டெய்லி உங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு டாக்டர் செக் பண்ணும் தேவை இல்லை, நீங்களே உணரலாம். நான் அடிக்கடி சொல்றேன், இன்ட்யூட்டிவ் ஈட்டிங். சின்ன அனிமல்ஸுக்கு கூட தெரியுது, எனக்கு வயிற்றுல புழு இருக்கு, அதனால புல்லையே சாப்பிடாத புலி கூட புல்லை சாப்பிடும். இந்த வயிற்றுல உள்ள குடல் புழுக்கள்ல அந்த புல் சுத்தி வெளியேறோம். ஸோ இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் உங்களுக்கு தேவைங்கும் போது நீங்க அதை சாப்பிடுங்க. காலையில ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிடுங்க. நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இது எல்லாம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் சொல்றது. ஓகே, ஜிங்கோவிட் இது நிறைய பேருக்கு நல்லா தெரியும். ஏன்னா கொரோனா காலத்தில் இது எல்லாரும் சாப்பிடணும்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் விட்டுட்டாங்க. தவறு. இந்த கொரோனா எப்பவும் திடீர்னு தலை தூக்கும். ஸோ இது நீங்க சாப்பிடுங்க. ரீனோ பிளஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் பல வகையான நான் சாப்பிடுவேன். ஓகே, ஒமேகா 3 பிரெயின் ஹெல்த்துக்கு உரியது. இதெல்லாம் நான் டெய்லி சாப்பிட்றது. நல்ல ஹார்ட் இருக்கணுமா, உங்க கொலஸ்ட்ரால்லாம் கரெக்டா இருக்கணுமா, ஜாயின்ஸ் எல்லாம் வலி எடுக்கக்கூடாதா, அது எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குளூட்டமேட், L-குளூட்டமின். ஓகே, இது ஒரு அமினோ ஆசிட், புரோட்டீனுடைய சின்ன மாலிக்யூல். இது எல்லாமே நீங்க நல்ல ஹெல்த் இருக்கணும்னா, let food be thy medicine and medicine be thy food, ஆயுர்வேதிக் கான்செப்ட். சரியா? ஸோ மெலட்டோனின். ஓகே, இட் இஸ் a very good antioxidant. மெலட்டோனின் சாப்பிடுங்க. இது பத்தி மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. நான் சாப்பிட்றேன், வருஷ கணக்கா சாப்பிட்றேன். டெய்லி நைட்டும் சாப்பிடுவேன், சில வேளைகளில் காலையிலையும் சாப்பிடுவேன். இது நல்லா இருந்துச்சுன்னா தான் எனர்ஜி நல்லா இருக்கும். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா இதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. முன்னால நம்ம பயோனியல் கிளாண்ட் மட்டும்தான், பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. தூக்கத்துக்கே உரியது, நோ, எனர்ஜிக்கும் உரியது. மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் B1 டயபெட்டிஸ்காரங்க மெட்ஃபார்மின் சாப்பிட்றவங்க எல்லாம் மெட்ஃபார்மினுடைய சைடு எஃபெக்டை கவுண்டர் பண்ண B1 சாப்பிடணும். ஸோ நிறைய அப்படி வச்சிருக்கேன். கொலஜன், பயோட்டின் ஃபார் ஹேர். ஓகே, ஸோ மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் D3. ஓகே, சில வேளை ஃபுட்டில் கால்சியம் சேரலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ சேதல்யம். உங்களுடைய நல்ல கேள்வினால நல்ல ஒரு வீடியோ என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிந்தது. தேங்க்யூ.